ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் யூனிட் 24 மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். ஆர்பிஐஸ் ஃபேர் ப்ராக்டிசஸ் கோட் ஃபார் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபேர் ப்ராக்டிஸ் கோட் ஃபேர்னால் என்னதுன்னா ஒரு நியாயமான ஒரு இது. ஸோ அப்போது இந்த கோடு எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேர் ப்ராக்டிஸ் கோட்னால் அதிலே நமக்கு மீனிங் இருக்குது. அதாவது ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் எப்படி நியாயமான முறையில் அந்த இண்டஸ்ட்ரியை பண்ணுறது, அதுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே ரெகுலேட்டரி பாடி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுபடி தான் நம்ம அந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை தவிர அவங்க அதில் சொல்லாதது ப்ராஹிபிட் பண்ணப்பட்டதையோ பர்பிடன் அந்த மாதிரி எதுவுமே தடை செய்யப்பட்ட எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம பண்ண முடியாது. எந்த ஆக்டிவிட்டியுமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. கரெக்டாக அந்த ரெகுலேட்டரி பாடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நியாயமான முறையில் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபேர் ப்ராக்டிஸ் கோட். ஸோ ஆர்பிஐ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெண்டிங், டெப்ட் கலெக்ஷன் இந்த மாதிரி ஃபேர் ப்ராக்டிஸ் கோட் கொடுத்துருந்தாலும் நமக்கு எஃபிசிக்கு, அதாவது ஃபேர் ப்ராக்டிஸ் கோடு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கும் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனினா உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸாம்பிள் முத்தூட் ஃபினான்ஸு, பஜாஜ் பின்சவ் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்க இதுக்கு என்ன அவங்க ஸ்பெஷல் ஃபோக்கஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ, என்ன ஃபேர் ப்ராக்டிஸ் கோடில் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அல்லது மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனும் அதை ஃபாலோ பண்ணி நடக்கணும். ஸோ இதில் ஆர்பிஐ சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஃபேர் ப்ராக்டிஸ் கோடில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவங்க சொல்லியிருக்கிறதுல மெயின் பர்பஸில் முதல்ல ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமரை டீல் பண்ணுறதுல எது பெஸ்ட்டோ அந்த முறையை நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராக்டிசஸை அடாப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக என்ஷூர் பண்ணணும். அதே சமயம் அதுக்கான ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், நியாயமானதாக இருக்கணும், எத்திக்கலாக இருக்கணும், லீகலாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணலாம், பப்ளிக்குக்கும் ப்ரொவைட் பண்ணலாம். அவங்களுக்கு விச் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம எப்போவுமே அன்ஃபேர் ப்ராக்டிசஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். இதுதான் இந்த ஃபேர் ப்ராக்டிஸ் கோடோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸாக. ஸோ அவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸுக்கு என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் லோன் அப்ளிகேஷனை நம்ம அட்டென்ட் பண்ணுறோம், வாங்குகிறோம். அதே சமயம் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அண்டு தென் ஒரு லோனை அப்ரைசல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட டேர்ம்ஸு, அப்புறம் அந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் சேங்ஷன், எப்படி அதை எந்த முறையில் நம்ம சேங்ஷன் பண்ணுறது, அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ், என்ன டேர்ம்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு லோன்ஸை டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை இஷ்யூ பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு பாரோவல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸை வேறு எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்காங்கன்னா அதுக்கான ரெக்வஸ்ட் எப்படி இருக்கணும். அப்புறம் நம்ம அவங்க லோன்ஸை கொடுத்தாச்சு, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கரெக்டான முறையில் தான் ரெக்கவர் பண்ணணும். நம்ம இஷ்டப்படி பேசுகிறது அந்த ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. அதை தாண்டி அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் ஒரு நியாயமற்ற முறையில் நம்ம அந்த லோனை ரெக்கவரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, ஏதாவது க்ரீவன்ஸ் இருக்குது அப்படின்னா, தட் மீன்ஸ் ஏதாவது மக்களுக்கு குறை இருக்குன்னா அதை எப்படி நம்ம அந்த கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த குறைகளை நிவர்த்தி செய்வது. அப்புறம் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன. அப்புறம் நமக்கு ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேவையில்லாமல் நம்ம இதில் நிறைய ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம வெஹிக்கிள்ஸை ஹைபோதிகேட் பண்ணிட்டாங்க. ஹைபோதிகேட் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸை எப்படி ரீபொசிஷன் லோன் கேட்டல அப்படின்னா அதை நம்ம ரீபொசிஷன் பண்ணுறதை எப்படி, அதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஃபேர் ப்ராக்டிஸ் கோடில் என்ன பண்ணியிருக்காங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கான ஒரு டீட்டெயில்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஃபிசி எலாபரேட்ஸ் என்னென்ன க்ரிட்டீரியெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபாலோ பண்ணலாம். ஜென்ரலில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேர் ப்ராக்டிஸ் கோடு என்பிஎஃப்சி அண்ட் தென் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் அவங்க ஆஃபீஸஸ்லேயே இல்லை ப்ரீமிசஸ்லேயே நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா அது வெர்னாக்குலர் லாங்குவேஜ் மீன்ஸ் அந்த உள்ளூர் மொழின்னு சொல்லுவோம்ல. இப்போ தமிழ்நாட்டில் அவங்க ஆஃபீஸ் இருக்குன்னா தமிழ் மொழியிலே இருந்தால் போதும். சப்போஸ் கேரளாவில் ஆஃபீஸ் இருக்குன்னா மலையாளத்தில் இருக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி உள்ள மொழியில் டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் தென் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த நமக்கு ஒரு லெண்டிங் கொடுக்குறோம், கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபேர் லெண்டிங் ப்ராக்டிசஸ் பற்றி அது வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பேரன்சியாக நம்ம அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறது அந்த
ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ப்ரிமிசைஸு அண்ட் தென் லோன் கார்ட்ஸில் டிஸ்பிளே பண்ணணும். அதே சமயம் ஃபீல்டு ஸ்டாப், அதாவது எக்ஸிஸ்டிங் டெப்ட், ஒரு பாரோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற டெப்ட்டை பற்றி டவுட்ஸ் இருக்குது, அதில் நிறைய கொரிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாஃப்ட்டை தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபீல்டு ஸ்டாஃபுக்கு அதை பற்றி சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். அதே சமயம் ட்ரைனிங் இப்போ நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பாரோவர்ஸுக்கே சம்டைம்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாரோவர்ஸுக்கு வந்து காசு பே பண்ண அவசியம் இல்லை, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னால் கண்டிப்பாக ஃபீல்டு ஸ்டாஃபுக்கு அதை கொடுக்குறவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபீல்டு ஸ்டாஃபால் ஆன்சர் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம அவங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாங்கக்கூடிய லோனோ இல்லைனா அதர் ப்ராடக்ட்டை பற்றியோ அவங்களுக்கு தேவையான அவேர்னஸை வந்து கண்டிப்பாக ஃபீல்டு ஸ்டாஃப் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணுறோம், அதே சமயம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த குறைகளை தீர்க்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே அவங்களோட ஆஃபீஸில் இல்லைனா அந்த வெப்சைட்டில் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெர்னாக்குலர் லாங்குவேஜில் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் ஸ்டாஃப் பிஹேவியர் வந்து இன்அப்ரோப்ரியேட், கரெக்டாக இது இல்லை, அவங்க கரெக்டான எப்படி சொல்லலாம், கரெக்டாக ஒரு ஆன்சரோ இல்லைனா வேறு ஏதோ ஒன்று ப்ராப்பராக அவங்க பண்ணலை அப்படின்னா அந்த அவங்களோட பிஹேவியரை ப்ரிவெண்ட் பண்ணுறது. அண்ட் அட் த சேம் டைம் கரெக்டான டைமில் அவங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதுக்கும் கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கல அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பொறுப்பு மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படிங்கிறத லோன் அக்ரிமெண்ட்டில் மட்டும் இல்லை, அந்த நம்ம ஃபேர் ப்ராக்டிஸ் கோட்னு அவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்கணும், டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். அப்புறம் மெயினான விஷயம் ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ், கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமருக்கு, என்ன கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, யார், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணியிருக்கணும். டியூ டிலிஜென்ஸ்னால் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு லோன் கொடுக்க போகிறோன்னா அந்த பாரோவர்ஸோடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவர் என்ன வேலை பண்ணுறாரு, அவரோட வருமானம் எவ்வளவா, நம்ம கொடுத்த லோனை அவரால் ரீபேமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஆர்பிஐ டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம ஒரு லோனை சாங்ஷன் பண்ணுறோம், டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு சென்ட்ரல் லொக்கேஷனில் வச்சு அவங்களுக்கு அந்த லோனை டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணலாம். அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் லோன்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பண்ணலாம், அவங்களுக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் லோன்ஸை நம்ம பண்ணி கொடுக்கலாம். அட் த சேம் டைம் அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறதை நம்ம கரெக்டாக க்ளோஸாக சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லோன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அது வந்து அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இல்லை. அட் த சேம் டைம் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லை அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு டைமில் நமக்கு சொல்லியிருப்போம், லோன் அப்ளிகேஷன் வாங்குகிறோம் அப்படின்னா 1 வீக்கில் உங்களுக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆயிரும், 10 டேஸில் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகும், 15 டேஸ் அப்படின்னு ஒரு ப்ரீ டிட்டர்மைன் டைம் முன்னாலே ஒரு டைம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்போம். அதையும் நம்ம கரெக்டாக பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு தேவையான அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணும். ஸோ இது எல்லாமே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க்ளோஷர்ஸ் இன் லோன் அக்ரிமெண்ட், லோன் கார்டு. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எல்லா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுமே அவங்க போர்டு, அந்த இதில் உள்ள போர்டு அப்ரூவ்டு படி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் லோன் அக்ரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அந்த லோன் அக்ரிமெண்ட்டுமே கண்டிப்பாக அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் வெர்னாக்குலர் லாங்குவேஜில் தான் இருக்கணும். தென் அந்த லோன் அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த லோனை பற்றின டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கணும். அப்புறம் அந்த ப்ரைஸிங் ஆஃப் லோன், நம்ம லோன்ஸ் எவ்வளோ இது பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 3 காம்பனன்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ், அதோட ப்ராசஸிங் சார்ஜஸ் என்ன, அதுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்ன அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்குது. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸும் இன்க்ளூட் ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் அவங்க ஒவ்வொரு மந்த்துமே 10th வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் ஒவ்வொரு மந்த்து 20th பே பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிலேட் பேமெண்ட்டுக்கு எந்த விதமான பெனால்ட்டியும் கிடையாது. பாரோவர்கிட்டருந்து நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்டோ மார்ஜினோ எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாரோவர் வந்து ஒரு மோர் தேன் 1 எஸ்கே செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேயோ இல்லை ஜாயின்ட் லயபிலிட்டி குரூப்லேயோ மெம்பராக இருக்கக்கூடாது. அப்புறம் மாரட்டோரியம் பீரியட் நமக்கு தெரியும்ல, அட்லீஸ்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோன் கொடுக்குற எப்போ கொடுத்துருக்குறோமோ அந்த லோன்லேருந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ரீபேமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஹவுசிங் லோன்ஸ்னால் 1 இயர் மாரட்டோரியம் பீரியட் கொடுப்பாங்க. இந்த வருஷம் கொடுக்குறாங்கன்னா அடுத்த அதே 12 மாதம் கழித்து அவங்க என்ன பண்ணணும், அந்த லோனை பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த இடைவெளி எப்போ ஃபஸ்ட்டு டியூ பே பண்ணுறாங்க அண்ட் தென் எப்போ அந்த லோன் கொடுக்குறோம், அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், இது வந்து யார் நமக்கு கைட்லைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ டைரக்டிவ் படி தான் நடக்கணும். அப்புறம் அந்த நம்ம லோன் வாங்கியிருக்கக்கூடிய பாரோவர் டேட்டா எல்லாமே கண்டிப்பாக நம்ம ப்ரைவசியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற அசியூரன்ஸ் வந்து பாரோவருக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் லோன் கார்டில் என்னெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த லோனோட சார்ஜ் கண்டிப்பாக தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த ரேட் ஆஃப் சார்ஜ் வந்து அதில் இதாக இருக்கணும். அப்புறம் லோன்ஸை பற்றிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம
பாரோவர்ஸோடைய இன்ஸ்டால்மெண்ட்ஸு, அவங்க எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க, அதோட ஃபைனல் டிஸ்சார்ஜஸ் என்ன, அதாவது அவங்க பே பண்ணக்கூடிய எல்லா ரீபேமெண்ட்ஸுமே ரீபேமெண்ட்ஸ் பற்றிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பாரோவர்ஸுக்கு கரெக்டாக தெரியப்படுத்தணும். அப்புறம் லோன் கார்டில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நோடல் ஆஃபீஸரையோ அல்லது ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு குரூப்பாக அமைச்சிருப்பாங்க. அதில் அந்த யார்கிட்ட நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களோட நேம், அவங்களுடைய அந்த நோடல் ஆஃபீஸருடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே தெளிவாக அந்த லோன் கார்டில் கொடுத்துருக்கணும். அப்புறம் நான் கிரெடிட் ப்ராடக்ட், அதாவது லோன் ப்ராடக்ட்டை தவிர மற்ற ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் அதோட இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறீங்க, வேறு ஏதோ அந்த லோன் பார்ட்டிஸுக்கு இஷ்யூ பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த ஒரு பாரோவருடைய கன்சென்ட் சம்மதம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே அதில் லோன் கார்டில் இருக்கணும். அப்புறம் அந்த லோன் கார்டு வந்து கண்டிப்பாக எல்லா என்ட்ரிஸுமே எதில் இருக்கணும், அவங்களுக்கு புரியக்கூடிய வெர்னாக்குலர் லாங்குவேஜில் தான் இருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோஆசிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்கவரி. ஸோ ஆர்பிஐ டைரக்ஷன்ஸ் படி நம்ம நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரெக்கவரியை அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் டெசிக்னேட்டட் பிளேஸில் தான் ரெக்கவரி பண்ணணும். அதே சமயம் ஃபீல்டு ஸ்டாஃப் வந்து அந்த கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கியிருக்கிற அந்த பாரோவர் வந்து 2 or more 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட டைம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் வரலை அப்படின்னா மட்டும்தான் அவங்க வீட்லேயோ அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல போய் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்னொன்று மெயினாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த போர்டு அப்ரூவ் பண்ணியிருப்பாங்களா அந்த பாலிசி படி தான் நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், சூப்பர்விஷன் கொடுக்குறோம். அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாமே இது ஃபாலோ பண்ணுறது எல்லாமே அந்த என்ஷூர் பண்ணியிருக்கணும். கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ், பிரின்சிபல்ஸ், ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக என்ஷூர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கோட் படி நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் மட்டும் அதுக்கு போதும். அதே சமயம் அதுக்கு தேவையான அந்த கஸ்டமரை டீல் பண்ணுறோம்ல அதுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த லோன் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நான் கோசிவ் மெத்தட்ஸ் ரொம்ப அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி அந்த லோனை ரெக்கவர் பண்ணுற முறை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அப்ரோப்ரியேட் முறையில் எப்படி அவங்கள வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறது ட்ரைனிங்கில் இருக்கும். தென் காம்பன்சேஷன் மெத்தட்ஸ், அதாவது ஒரு ஸ்டாஃப் நல்லா எவ்வளோ லோன் மொபிலைஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டமர்ஸ் பாரோவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவுக்கு அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் ஆர்பெக்ஸ் வந்து கொடுக்கலாம். ஒரு கோட் ஆஃப் கண்டக்டை ஃபாலோ பண்ணி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நடக்காத ஃபீல்டு ஸ்டாஃப் பெனால்ட்டி பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அந்த லோன்ஸை ரெக்கவரி பண்ணுறாங்க. அந்த அவுட் சோர்ஸ் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் வந்து அது தேவையில்லை. அவுட் சோர்ஸ் வெளியிலேருந்து ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் வந்து அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் கோஆசிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்கவரி. நெக்ஸ்ட் ஒன் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ அதோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்குமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணுறது, அந்த ஆர்கனைசேஷனல் தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஆடிட் சம்மந்தமானது, அப்புறம் இன்ஸ்பெக்ஷன், பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் மீன்ஸ் ஃபார் 6 months ஒன்ஸ், 10 months ஒன்ஸ், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய இன்டர்னல் கண்ட்ரோல் தான் சிஸ்டம் தான், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த யூனிட் ரீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.